என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த மங்கள செவ்வாய் கிழமையில் நீ கேட்ட வரத்தை இந்த வராகி என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ நினைத்த காரியம் அத்தனையும் நிறைவேறப் போகின்ற நாள். உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நன்மைகள் நடக்கப் போகின்ற நாள். உன்னை தேடி வந்து வராகி தருகின்ற பேரதிர்ஷ்ட வரத்தினை ஒருபோதும் வேண்டாம் என்று விட்டுவிடாதே. அம்மாவின் அன்பு என்னவென்று புரிகின்ற பிள்ளைகளுக்கு இந்த தாயானவள் தன்னை தேடி வரும் பொழுது ஒரு நாளும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது என்பது நன்றாக தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, வெற்றி செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள மனதளவில் உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தாயானால் எப்பொழுதுமே என் பிள்ளை நினைத்த காரியத்தை சாதித்து விடுவாய். எந்த நேரத்திலும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் எதையெல்லாம் சாதிக்க துடிக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைக்கு எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க பழகு. அது உன்னை உயர்ந்த இடத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, பிறப்பால் வறுமையானவனாக இருக்கலாம், உழைப்பால் ஒருவன் வசதியாக மாறலாம். எவனொருவன் தன்னுடைய செயல்களில் சரியாக இருக்கின்றானோ அவன் மட்டும்தான் இங்கே மனிதனாக வாழ முடியும். மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக யார் ஒருவரினுடைய செயல்கள் சரியாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் அது முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, எவனொருவன் தன்னை முட்டாள் என்று உணர்கின்றானோ அந்த நேரத்தில்தான் அவன் புத்திசாலியாக மாறுகின்றான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் பொழுதுதான் அவன் முட்டாளாகி விடுகின்றான் என்பது எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். எதை செய்வதாக இருந்தாலும் தன்னை தானே பெருமைப்படுத்தி கொள்வதில் அல்ல உன் வாழ்க்கை. நீ எப்பொழுதும் சரியாக இருக்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு தவறை செய்து விட்டாயானால் அதை யாரிடத்திலும் மறைக்காதே. அதே நேரத்தில் ஒரு நல்லதை ஒருவருக்கு செய்திருக்கிறாய் என்றால் ஒரு பொழுதும் அதை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டாதே. கோபம் வரும் பொழுது உடனடியாக வாயில் வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடாதே. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு வாக்கையும் கொடுக்காதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது யாரை பற்றியும் எந்த ஒரு எடையும் போட்டு விடாதே. இன்பமாக இருக்கிறோம் என்பதற்காக தனக்கு ஆபத்தில் உதவியவர்களை எல்லாம் ஒரு நாளும் ஒதுக்கி விடாதே. மற்றவரை ஏமாற்றி அவர்களின் கஷ்டத்தை கண்டு ஒரு நாளும் சிரித்து விடாதே. ஆத்திரத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. அது உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, படியேறி வருகின்ற முன்னேற்றத்தை விட படிப்படியாக ஏறி வருகின்ற முன்னேற்றம்தான் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டது என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவும் நிலைக்காது. அதனால் நீ இல்லாத இடத்தில் யார் என்ன பேசினாலும் அதனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் தெரிந்து நீ சரியாக இருக்கிறாயா என்பதை மட்டும் புரிந்து உன்னுடைய வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இரு. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்து கொண்டிரு. அதுபோதும். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. யாருக்கும் பணிந்து நிற்க வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை. யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ளாதே. நீயாக இருப்பதுதான் உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்காக நீ மாறத் தொடங்கினாயானால் உனக்கான அடையாளம் என்னவோ அதை நீ இழந்து விடுவாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எதையும் இந்த வாழ்க்கையில் இழந்து நீ எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை தொலைக்காதே. என் பிள்ளையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் யாரையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிட துடிக்கும். ஆனால் என் குழந்தை, அதை சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொண்டால் மட்டும்தான்
இந்த எதிர்காலம் உனக்கு சரியானதை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்று இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலானது நீ விநாயக பெருமானை வணங்கி அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். இந்த நாளில் நீ என்ன நினைத்தாலும் அது உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் மேலும் கஷ்டங்களை வளர்க்கக்கூடிய விஷயமாக எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தையே நீ மறந்து விடாதே. நல்லதை எதிர்நோக்கி நல்ல வாழ்வு வாழ நினைக்கின்ற என் பிள்ளைக்கு வருகின்ற துன்பங்கள் எதுவுமே பெரிதானது கிடையாது. எல்லாமும் உன்னால் எதிர்கொள்ளக்கூடியதாகவும் எல்லாமும் உன்னால் சமாளிக்க கூடியதாகவும் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் இது உன்னால் முடியாது என்ற நிலையை உருவாக்காது. இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும். இந்த விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாம் நமக்கானது என்று எதிர்பார்க்கின்ற விஷயம் நமக்கு கிடைக்காமல் இன்னொருவர் கைகளுக்கு போய் சேர்கிறது என்றால் அப்பொழுதே என் பிள்ளை நீ விழித்துக்கொள், இது நமக்கானது அல்ல. ஒருவேளை இது நம்மிடத்தில் நம் கைகளில் வந்து சேர்ந்தாலும் அது நிலைக்காது என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் குழந்தை மனமுடைந்து விடாதே. என்ன நடந்தாலுமே அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்று எழுதி வைத்திருப்பதை நிச்சயமாக உனக்காக தக்க வைத்திருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது எந்த நேரத்திலும் உன் தெளிவில் இருக்கட்டும். சந்தோஷத்தை மட்டுமே இந்த வாழ்க்கை கொடுக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. கஷ்டத்தையும் உனக்கு சரியாகத்தான் கொடுத்திருக்கிறது, நல்ல விஷயங்களை பெறுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. எந்த விஷயங்களையும் எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றது. இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த காலகட்டத்திலும் அம்மா சொன்ன வார்த்தைகளை மீறி இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்து கொள்ளாதே. என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை காத்திட முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னால் முடியாது என்று எந்த ஒரு காரியமும் எங்கில்லை. உன்னால் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் ஒரு நாளும் செவி கொடுத்து கேட்காதே. நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள், தவறாக இருந்தால் ஒரு நாளும் அதை என் பிள்ளை நீ பெரிதாக நினைக்காதே. அவரவர் குணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்வார்கள். இதுதான் அவர்களின் குணம் என்றால் இதற்காக நீ வருந்துவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ உறுதி செய்து விட்டாலே போதும். நடக்கின்ற நன்மைகள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கும் தெளிவான பாதையிலும் அழைத்து சென்றுவிடும். உன்னுடைய எண்ணங்கள் உனக்கே உரித்தானதாக மாற வேண்டும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டும் என்பதில் நீ மிகுதியான கவனத்தோடு இரு. என்றும் நான் இருக்கிறேன் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்க. என்றும் இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது பயமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அடியெடுத்து வை. சரியானது என்று உன் மனசாட்சி உனக்கு சொல்லும் பொழுது அதிலிருந்து ஒரு அடி கூட நீ பின்வாங்கிவிட நினைக்காதே. என்றும் உனக்கு இந்த வராகியின் அருளும் விநாயக பெருமானின் அருளும் தொடர்ந்து வரும் என்பதில் உனக்கு நினைவில் இருந்து விட்டாலே போதும். நாம் இருந்து நடத்துகின்ற வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடுமா? நம்முடைய முயற்சிக்கான பலன்கள் கிடைக்காமல் போய்விடுமா என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்து நீ உனக்கான சந்தோஷத்தை முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் என்றும் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் தர தயாராகி விட்டேன்.
மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் உன்னுடைய அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.